மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய ஒரு 4 புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சு. அப்போ திடீர்னு ஒருத்தர் ஒரு தேசிய கொடி கட்டிய காரில் வந்து இறங்கி, என் பேர் ஆனந்த் வெங்கடேஷ், நான் வந்து ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருக்கிறேன் அப்படின்னு கை கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் உங்களுடைய பெரிய வாசகன் சார், நான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னார். அவர் அந்த ஆடியன்ஸ் மத்தியில் போய் ஒரு 3வது ரோட்லேயோ 4வது ரோட்லேயோ உட்கார்ந்தார். அப்புறம் அந்த நிகழ்ச்சியை நடத்தின தொகுப்பாளர் வந்து அவர் போய் நீங்கள் 2 வார்த்தை பேசுகிறீங்களா அப்படி கேட்போம்ல, நம்ம ரொம்ப பெரிய ஆட்கள் வந்தால் நீங்கள் 2 வார்த்தை பேசுகிறீங்களா சார்னு கேட்டாங்க. அவர் கண்டிப்பாக நான் பேசுகிறேன், என்னை கூப்பிடுவலான்னு இருந்தேன் அப்படின்னு வந்து ஒரு 20-25 நிமிஷம் பேசினார். உண்மையிலேயே அந்த உரை வந்து அறம் சார்ந்த மிக முக்கியமான ஒரு உரையாக இருந்தது. என் வாழ்க்கையில் நான் குறித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த சில வரிகளை அவர் தன்னை அறியாமல் அந்த மேடையில் உச்சரித்தார். உதாரணமாக, ஒவ்வொரு கேஸ்கட்டையும் புரட்டுகிற போது இது வெறும் தாள்கள் இல்லை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்று நான் எப்போதும் உணர்வேன் என்று அவர் சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த தருணத்தில், இந்த 21ஆம் நூற்றாண்டின் இந்த எட்ஜில் எல்லா மனிதர்களும் பணம் சார்ந்தும் அதிகாரம் சார்ந்தும் மட்டுமே இந்த வாழ்க்கை இருக்கிறது என்று நினைக்கிற போது, எங்கோ சில மனிதர்களுடைய வாழ்க்கையே அறமாக இருக்கிற போது அது நமக்கு நம்பிக்கை தருகிறது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதைத் தொடர்ந்து வழக்கறிஞர் பாலு, அவரையும் நான் அநேகமாக இன்றைக்கு தான் பார்க்கிறேன், தூரத்தில் டிவியில் அப்படிலாம் பார்த்துருக்கேன். அவர் வந்து என்னை இந்த நிகழ்ச்சிக்கு நான் பேசிக்கலாக கதை சொல்லி எல்லாம் இல்லை, அப்படி யாராவது இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு எழுத்தாளர். எனக்கு பிடித்த கதைகளை எப்பொழுதும் என் நண்பர்களோடு சின்ன வயதிலிருந்து பகிர்ந்து கொள்வேன். அது என்னை ஒரு கதை சொல்லியாக உயர்த்தியிருக்கிறது. இந்த வாழ்க்கை நமக்கெல்லாம் வகுப்பறை ஆசிரியர்கள் மூலமாக கட்டமைக்கப்பட்டது. அந்த கல்வியில் போதாமை இருக்கிறது என்று நம்புகிற பலாயிரக்கணக்கான மாணவர்களில் நானும் ஒருவன். வகுப்பறைகளில் நமக்கு சொல்லித்தரப்படுகிற கல்வி சமூக வாழ்க்கைக்கு அவ்வளவாக பயன்படவில்லை என்று நான் கருதுகிறேன். அதனால் சின்ன வயதிலேயே என்னுடைய டீச்சர்ஸ், என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய ஆசான்கள் என்பவர்களை சமூகத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்டேன். உதாரணமாக ஜெயகாந்தன், பிரபஞ்சன், ராஜேந்திர சோழன் போன்ற மிகப்பெரிய எழுத்தாளர்களை என்னுடைய ஆதர்சங்களாக நான் எடுத்துக்கொண்டேன். நம்மளே இங்கு வடபழனியில் எனக்கு தெரிந்தல்ல என்னுடைய வாசகர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் ஜெயப்பிரகாஷ். அவர் சமீபத்தில் அவருடைய மகளுக்கு திருமணம் என்று எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தார். நான் அந்த இன்விடேஷனை வாங்கி அதில் வந்து பாவாவுக்கும் அக்காவுக்கும் என்று எழுதி தந்தார். நான் இந்த இன்விடேஷனை வாங்கி பார்த்துட்டு அசந்தேன். என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் மதிப்புள்ள பல பரிசு பொருள்கள் அந்த இன்விடேஷனுக்குள்ளேயே இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு 1/2 பவுன் காயின், அப்புறம் ஒரு 100 கிராம் வெள்ளி, அப்புறம் எனக்கு பட்டு வேட்டி, பட்டு சட்டை, என் ஒய்ஃபுக்கு பட்டு புடவை, அதெல்லாம் வச்சு கொடுத்தாரு. நான் அவரை பார்த்ததே இல்லை, அதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். நான் சொன்னேன், சார் ஒரு இன்விடேஷனுக்கு பதில் நீங்கள் இவ்வளோ வச்சு ஏன் கொடுக்குறீங்க, உங்களுக்கு எனக்கு என்ன தொடர்புன்னு. அவர் சொன்னார், எனக்கு வந்து நீங்கள் பவா இல்லை, என் மாமாவும் அக்காவும், அதனால் கொடுக்குறேன்னு. எனக்கு புரியல. அப்புறமா நான் கேட்டேன், ஏன் இந்த பந்தம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னொடனே அவர் ஒரு ஆச்சரியமான தகவல், இலக்கியத்தினுடைய இடம் அதுதான் என்று நான் உணர்ந்தேன். அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, நான் வந்து வடபழனியில் 2 மிகப்பெரிய நகைக்கடைகள் வைத்திருக்கிறார். திருப்பதி தேவஸ்தானத்தில் போடப்படுகிற காணிக்கைகளை அவர்தான் மதிப்பீடு செய்கிறார். அவருக்கு ஒரு அருமையான தம்பி உண்டு. இந்த தம்பியும் அவரும் அப்படி இணைபிரியாத ஒரு பிளட் என்றால், பல வீடுகளில் அவர்களுக்குள்ளாக பிரிவினை வரும். இவர் அப்படி இல்லை, அப்படியே ஆத்மார்த்தமான தம்பி. 2 கார், 2 பங்களா, எது வாங்கினாலும் 2 என்று வாங்குவார். தம்பி கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. அதனால் அவ்வளோ ஒற்றுமையான அண்ணன் தம்பிகள் இவர்கள். ஒரு நாள் காலையில் தம்பி வந்து சொல்கிறாரு, ஆனால் நீ எல்லாமே எனக்கு செய்கிற, ஆனாலும் எனக்கு ஒன்றுமே இல்லையோ வாழ்க்கையிலன்னு எனக்கு ஒரு சங்கடமாக இருக்குது. எல்லாமே நீ செஞ்சு தான் நான் பெற்றுக்கொள்கிறேன், அதனால் என்னுடைய பாகத்தை தனியாக பிரித்து கொடுத்துரு என்று கேட்குறார். இவர் பயங்கரமாக உடஞ்சிடுறாரு. அதை கேட்டு, நான் உனக்கு என்ன குறை இல்லை, நான் குரல்லாம் இல்லை,
நீ வந்து கடவுள் மாதிரி, நீ எனக்கு எதுவுமே செய்ய குறை வைக்கல. ஆனால் எனக்கு இண்டிவிஜுவலாக நான் ஒன்றுமே என் லைஃப்பில் இல்லையோ அப்படின்னு தோணுது. தனித்துவமான வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் பிரித்து கொடுத்துட்றியா என்று கேட்குறார். தூக்கமே வரல. நண்பர்களே, காலம் ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு வசீகரமானதோ அவ்வளவுக்கு அவ்வளவு குரூரமானது. ஒரு 15 நாளில் அண்ணனுக்கு ஒரு செய்தி வருகிறது. 9வது மாடி, ஏதோ நான் ஒரு வீட்டுக்கெலாம் போய்க்கிறேன். அதுக்கப்புறம் வடபழனியில் அந்த ஒரு 9வது அப்பார்ட்மெண்ட்டில் இவரும் 13வது அந்த மாடியில் அவருடைய தம்பியும் குடும்பம் இருக்கிறாரு. தம்பி காலையில் வாக்கிங் போகிறாரு. வாக்கிங் முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே சுருண்டு விழுந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துறாரு. இவர் ஓடி போய் அவ்வளோதான். லைஃப் வந்து ஒரே நாளில் வாழ்க்கை மாறக்கூடியது, தலைகீழாக நம்மை புரட்டி போட கூடியது. பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகி அழுகுறாரு. அவங்க தம்பி ஒய்ஃபு இவர் காலை பிடித்து கொண்டு அழுகுறாங்க. எங்கள் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு இருந்தோம், என் வீட்டுக்காரும் போயிட்டாரு என்று சொல்கிறார். நான் பார்த்துக்கிறேன்னு இவரும் கதறி அழுகிறார். சாயங்காலம் ஆக ஆக மனைவியினுடைய உறவினர்கள் நிறைய பேர் அந்த டெத்துக்கு வருகிறார். அப்படியே மனைவியினுடைய டோன் மாறுகிறது. அவங்க வீட்டாரோடு அவர்கள் ஐக்கியமாகிறார்கள். அவர்களுக்குள்ளாக அந்த பிளவு வந்து நிரந்தரமாக இருக்கிறது. நண்பர்களே, அவர்கள் 2 பேருக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கின்றது. அவ்வளோ பிரியமான தம்பி குடும்பத்திற்கும் அண்ணன் குடும்பத்துக்கும் சொத்து சம்பந்தமான வழக்கு நடந்தது. உறவினர்கள், நண்பர்கள் பல பேர் அவரிடம் பேசி பார்த்தார்கள். அவருடைய தம்பி மனைவியிடம் பேசி பார்த்தார். வழக்கை வாபஸ் வாங்குவதற்கு இவர் தயாராக இல்லை. வழக்கு நடந்தது. ஒரு நாள் இரவு 1 மணிக்கு அந்த நகைக்கடைக்காரரும் அவருடைய மனைவியும் நான் சொன்ன அபஸ்வரம் என்கிற ஒரு கதையை கேட்கிறார். அவருடைய பெட்ரூமில் போய் அந்த பெட்ரூமை திறந்து இந்த இடத்துல வச்சு தான் நாங்கள் 2 பேரும் அந்த கதையை கேட்டோம் என்று சொன்னார். 2 பேரும் கேட்குறாங்க. காலையில் தூங்கி எழுந்த உடனே 13வது மாடிக்கு 2 பேரும் போகிறார்கள். தம்பி ஒய்ஃபை பார்த்து சொல்கிறாங்க, நான் எல்லா கேஸையும் இன்றைக்கி வாபஸ் வாங்கிடுறேன். ஒரு கதை இவ்வளோ பேர் சொல்லி மாறாத ஒரு மனிதனின் மனதை மாற்றிருக்கு. அவர் சொல்கிறார், அன்னையிலிருந்து நீங்கள் தான் என் வாழ்க்கையின் அக்காவாகவும், நீங்கள் தான் என்னுடைய பாவாவாகவும், உங்கள் மனைவி தான் என்னுடைய அக்காவாகவும் நான் சுவீகரித்து கொண்டேன். இப்போ நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாகிவிட்டோம். என்னுடைய தம்பி மனைவி வந்தால் அந்த கல்யாணத்துக்கு பட்டுப்புடவைகள் எல்லாம் எடுத்தார்கள் என்று சொன்னார். நண்பர்களே, இதே கதையை கேட்டு கோயம்புத்தூரில் உள்ள ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒரே நாளில் தன்னுடைய நிறுவனத்திலும் குடும்பத்திலும் போடப்பட்டிருந்த 8 வழக்குகளை வாபஸ் வாங்கியிருப்பதாக ஒரு நண்பரிடம் சொல்லியிருக்கிறார். நான் சொன்ன கதைக்கு இந்த வீரியம் இருக்கிறது என்று நான் நம்பவே இல்லை. ஒரு இலக்கியத்திற்கு இந்த தகுதி இருப்பதாக நான் நம்புகிறேன். அதனால்தான் நான் திரும்ப இந்த உலகத்தில் மந்திரிகள், முதலமைச்சர், ஜனாதிபதி அல்லது பிரதம மந்திரி என்று எவ்வளவு உயர்ந்த பதவிகளில் யார் இருந்தாலும் அவர்களை விட 1 இன்ச் ஒரு எழுத்தாளனுடைய இடம் மேலானது என்று கருதுகிறேன். என்றால் இந்த சமூகத்தினுடைய ஆத்மாவாக ஒரு எழுத்தாளன் தான் பயணிக்கிறான். இந்த சமூகத்தினுடைய ஆத்மாவை பிரதிபலித்து எழுதி புத்தகமாக்கி அடுத்த தலைமுறைக்கு அதை அவன்தான் கொடுத்து விட்டு போகிறான். நான் சொன்ன மந்திரிகளோ மற்ற யாருமே அதை செய்வதில்லை. எப்பயோ வாழ்ந்த பாரதியாருடைய கவிதைகளை எடுத்து நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு இன்றைக்கு கொடுக்கிறோம். என்றைக்கோ வாழ்ந்த திருவள்ளுவருடைய படைப்புகளை எடுத்து நாம் இன்றைக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம். இந்த வாழ்க்கையின் தரிகெட்டு ஓடுகிற இந்த வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை இலக்கியம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அந்த அபஸ்வரம் கதை வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய சென்டிமெண்ட்டான கதை அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்மளை நான் 2 விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் MSW படிக்கிறான். அவள் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது ஒரு முறை காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் என்னை ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க. நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். இன்விடேஷனை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. 2 பேர் சிறப்பு விருந்தினர்கள், ஒன்று என் பொண்ணு, இன்னொன்று நான். அவள் +1 படிச்சுருந்தா. எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. இந்த பொண்ணு எதுக்குடா ஒரு யூனிவர்சிட்டியில் போய் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்கன்னு. நான் அவளை கூப்பிட்டு, மானசிங் வா அப்படின்னு கூப்பிட்டு, இந்த யூனிவர்சிட்டி காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் உன் ஃபோட்டோலாம் போட்டு உன் பேர் போட்டுக்குது, நீ யூனிவர்சிட்டி கெஸ்ட்டாக வர்றியான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னா. உன்னை ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டேன்.
அவன் சொன்ன அந்த கூப்பிட்டானே அவனை போய் கேளு அப்படின்னா. எனக்கு பயங்கர ஆச்சரியமாகிடுச்சு. ஆனால் +1 +2 ஸ்டூடெண்ட்ஸை போய் ஒரு யூனிவர்சிட்டிக்கு யாரும் கெஸ்ட்டாக கூட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நைட்லாம் நான் யோசித்தேன், இந்த பொண்ணை எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு யோசித்தா, அவள் 8வது படிக்கிற போது தமிழ்நாட்டின் பிரபலமான ஆயிஷா என்கிற ஒரு சிறுகதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தாள். அந்த கதை வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது. அதன் அடிப்படையில் அவளை கூப்பிட்டுருப்பாங்க நானே நினச்சிட்டேன். அன்றைக்கி ஒரு மழை நாளில் ஒரு டிசம்பர் மாதத்தில் நானும் அவளும் சாயங்காலம் 3 மணிக்கு திண்டுக்கல்லுக்கு புறப்பட்டோம். கொஞ்சம் தூரம் எங்கள் கார் ட்ராவலில் போகும்போது நான் என் பொண்ணை பார்த்து கேட்டேன், பாப்பா இப்போயாவது சீரியஸாக சொல்லு, ஒரு யூனிவர்சிட்டியில் கூப்பிட்ற அளவுக்கு நீ என்ன பண்ணிக்கிற அப்படின்னு கேட்டேன். வந்து என்கிட்ட ஒரு 20 ரைட்டர்ஸ் பேரை கேட்டேன். காஃப்கா படிச்சுக்கிறியாப்பா நீன்னு கேட்டான். டால்ஸ்டாய் எல்லாம் இங்கிலீஷில் படிச்சுக்கிறியான்னா, நான் இல்லைன்னு பதில் சொல்லிக்கினே போனேன். அவன் சொன்னான், ஒன்றுமே இல்லாத இந்த தமிழ் ரைட்டர்ஸை மட்டும் படிச்சுட்டு உன்னை கூப்பிட்றாங்க, நான் இவ்வளோ ரைட்டர்ஸை படிச்சுக்கிறேன், என்னை கூப்பிடக்கூடாதான்னு கேட்டான். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக. நண்பர்களே, இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் ஒரு வீட்டில் வசிக்கிறோம் என்பதற்காக அப்பாக்களை நம்முடைய குழந்தைகளும் குழந்தைகளை நாமும் முழுக்க புரிந்து கொண்டு விட்டோம் என்ற அர்த்தம் இல்லை. அவள் அவ்வளோ வாசித்திருக்கிறாள் என்று எனக்கு தெரியவே தெரியாது. அந்த கார் பயணம் தான் எனக்கு முதல் அதை உணர்த்தியது. அதே மாதிரி அந்த யூனிவர்சிட்டியினுடைய அந்த உரையில் எனக்கு 1.5 மணி நேரம், என் மகளுக்கு ஒரு 1.5 மணி நேரம், அவள் தான் முதல்ல பேசினா. அவள் பேசுகிற போது நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன், 6 முறை நான் அந்த மேடையிலிருந்து இறங்கி போய் தனியாக அழுதேன். அவள் வந்து சொல்கிறா, எங்கள் அப்பா எனக்கு உட்காந்துக்கிறாரு, எனக்கு என்ன கலர் பிடிக்குன்னு கூட அவருக்கு தெரியாது, எங்கள் அண்ணனுக்கு தான் தெரியும், அதனால் எங்கள் அப்பா கையை நான் சின்ன வயசுலேயே விட்டுட்டேன், அவர் பொது வாழ்க்கை அது இதுன்னு போகிறதுனால அதை விட்டுட்டு எங்கள் அண்ணன் கையை பிடிச்சிக்கினேன் என்று சொன்னார். அவள் சொன்னதுலேயே என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஹிந்து பத்திரிகையில் தமிழ் இதில் அவருடைய உரை வந்து ஒரு பக்கத்தில் ரிப்போர்ட் ஆகியிருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு விஷயம் சொன்னால், எங்கள் வீட்டில் தமிழ் இந்து பேப்பர் வாங்குகிறோம். ஒரு பையன் தினந்தோறும் வந்து பேப்பர் எங்கள் வீட்டில் விசிறடித்து விட்டு போவான். அந்த பையனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்து விட வேண்டும் என்று நான் ஒவ்வொரு முறையும் என் ஃபோனில் அலாரம் வச்சு இறங்கி ஓடி வருவேன். நான் வர்றதுக்குள்ளே அவன் போயிடுவான். ஒரு நாள் கூட நான் அவனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்க முடிந்ததே இல்லை. ஏன் அந்த பையனுக்கு நான் காஃபி போட்டு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினேன் என்றால், அதிகாலை 3:30 மணிக்கு அந்த பையன் ஒரு நாளும் திருவண்ணாமலையில் விழித்தெழுகிறான். 4 மணிக்குள்ளாக அவன் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறான். 225 தமிழிந்து பேப்பர்களை தன்னுடைய சைக்கிள் கேரியரில் வைத்து கட்டிக்கொண்டு காலை 8:30 மணிக்குள்ளாக 225 வீடுகளுக்கு அவன் அந்த பேப்பர்களை போட்டுவிட்டு 5 நிமிடத்திலோ 10 நிமிடத்திலோ வீட்டுக்கு போய் குளிச்சோ குளிக்காமலோ சாப்பிட்டோ சாப்பிடாமலோ என் பக்கத்தில் உட்கார்ந்து +1 படிக்கிற சுதாகர் தான் அந்த பையன். அந்த பையனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்து விட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். வாழ்க்கை இவ்வளவு குரூரமாக இருக்கிறதே. நம்மோடு படிக்கிற ஒரு பெண் மாடி வீட்டிலிருந்து இறங்கி வருகிற அளவுக்கு அவளுக்கு வாழ்க்கையும், ஒரு பேப்பரை விசிறி அடித்து விட்டு போய் 225 வீடுகளுக்கு இந்த மழையிலும் குளிரும் போட்டால்தான் ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும் என்கிற இடத்திலும் நம்மை வைத்திருக்கிற இந்த வாழ்க்கையின் மீது அந்த பையனுக்கு நிறைய புகார்கள் இருக்கிறது. ஒரு தடவையும் என் முகத்தில் அவன் மிழித்து விடக்கூடாது என்பதற்காக அவன் என்னை பார்க்காமலேயே போய்விட்டான் என்று சொன்னார். நம்பர்களே, இங்கே இருக்கிற என்னுடைய பிரியமான வழக்கறிஞர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால் தயவு செய்து அந்த பெண் குழந்தையோடு ஒரு நீண்ட பயணத்தை அப்பாக்கள் மட்டும் பயணிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த பயணத்தில் மிக நிச்சயமாக அம்மாக்களுக்கு இடம் தரவே கூடாது. அது வேறொன்றும் இல்லை, மகளின் ஒரு உண்மையான பிரியத்தை, அன்பை, அவள் என்னவாக இருக்கிறாள் என்பதை நீங்கள் முழுக்க சுவீகரித்து கொள்ள முடியும். அம்மாக்களையும் கூட கூட்டிக்கிட்டால் அவங்க உடனே புளிசாரம் கலருவாங்க, உள்ளே ஒரு முட்டை வச்சுக்குவாங்க, அது ஒரு டூர் மாதிரி மாறிடும். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன அந்த கதையில் அந்த வழக்கறிஞர் அந்த கேஸ்லாம் வாபஸ் வாங்கினாங்களா, அந்த கதையில் ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவை பற்றி பிரபஞ்சன் ஒரு கதையில் எழுதியிருப்பார். நம்மளை தமிழில் நாம் தவறவிடாமல் படிக்க வேண்டிய 2 மாஸ்டர்ஸ் என்று நான் பிரபஞ்சனையும் ஜெயகாந்தனையும் சொல்லுவேன். பிரபஞ்சனுடைய அந்த கதையில் அபஸ்வரம் அந்த கதையின் பெயர். காலையில் ஒரு அப்பா பாண்டிச்சேரியில் எழுதுகிற போதே மகன்கிட்ட சொல்வார், தம்பி இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போடுறியா, இன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் வருகிறது. அந்த பையன் மௌனமாக அப்பாவை எதிர்கொள்வான். அப்பா மழையே பெய்யவில்லை என்றாலும் ஒரு குடையை கையில் எடுத்துக்கொள்வார்.
சில பேருடைய பழக்கம் அப்படி இருக்கும். கொஞ்சம் தூரம் அப்பாவும் மகனும் அந்த நேரு வீதியில் நடந்து போகிற போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய 2 பேருடைய கையும் பிணைந்து கொள்ளும். ஒரு வளர்ந்த பையனுடைய கை அப்பாவின் கைகளை பற்றுவது என்பது கடவுளின் கைகளை பற்றுவதற்கு சமம் என்று நான் கருதுகிறேன். அவர்கள் ஒரு வகையில் இரத்த நாளங்கள் வழியே தங்களுடைய அன்பை, பிரியத்தை அப்பாவுக்கும், அப்பா தன்னுடைய இரத்த நாளங்கள் வழியே தன்னுடைய அனுபவத்தையும் தன்னுடைய பிரியத்தையும் மகனுக்கும் கடத்துவதாக அது இருக்கிறது. இந்த கேஸ் என்னவென்று பையனுக்கு தெரியும், அப்பாவுக்கும் தெரியும். அவர்கள் கோர்ட்டில் போய் ஒரு மூலையில் நின்று கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரம் பொறுத்து குமரேசன் மாமா ஒரு காரில் வந்து இறங்குவார். குமரேசன் மாமா இறங்குவதை இந்த பையன் பார்ப்பான். குமரேசன் மாமா திட்டமிட்டு அப்பாவையும் பையனையும் பார்ப்பதை தவிர்ப்பார். இன்னும் ஒரு அரை மணி நேரம் பொறுத்து கோர்ட்டில் நீதிபதி அவர்கள் பெயரை சொல்லி அழைப்பார்கள். அப்பா கூண்டில் ஏறி நிற்பார். இந்த பையனால் அப்பாவை பார்க்கவே முடியாது. கண் கொண்டு ஏன்னா அப்பா அவ்வளவு நேர்மையான மனிதன், காங்கிரஸ் தியாகி. இவருக்கு ஏண்டா இந்த கதி என்று பையன் அப்பாவையே பார்த்து கொண்டு நிற்பான். நீதிபதி முதல் கேள்வியை இப்படி ஆரம்பிப்பார். அப்பாவுடைய பெயரை கேட்டு, நீங்கள் தானே? ஆமாம். நீங்கள் தானே சேட்டுக்கிட்ட 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கினீர்கள் என்று கேட்பார். அப்பா ஆமாம் என்று சொல்வார். பையன் வந்து அப்பா மறுப்பார் என்று நினைப்பான். இல்லை, நான் தான் வாங்கினேன். அப்போ அவருக்கு 6 மாதம் கூட நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, இதுவரையிலும் பணத்தையும் திருப்பி தரல, என்ன காரணம் என்று சொல்வார். அப்பா மறுபடியும் பேசி, கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, அதை விற்று நான் அந்த பணத்தை திருப்பி கட்டி விடுகிறேன் என்று சொல்கிறார். இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதெல்லாம் பையன் குமரேசன் மாமாவையே பார்த்து கொண்டிருக்கிறான். நம்மளே அந்த கதையில் அப்பா ஒருபோதும் கடன் வாங்கினதில்லை. குமரேசன் மாமாவுக்காக அப்பா தன்னுடைய வீட்டை அடமானம் வைத்து சேட்டுக்கிட்ட கையெழுத்து போட்டு கடன் வாங்கினார். இந்த பையனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு காரில் வந்து இறங்குகிற வசதி இருந்தும் குமரேசன் மாமா அமைதி காக்கிறார். இவர்கள் திரும்பி வருகிற போது அப்பாவின் கையை வேண்டுமென்றே இன்னும் இறுக்கமாக அந்த பையன் பிடித்து கொள்கிறார். அப்பா சொல்கிறாரு, நான் சம்பாரித்த வீடு தான்ப்பா, நம்ம தலைமுறையிலே அது நம்மளை விட்டு போகிறதுன்றது ஒரு பிள்ளையா உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் தாங்கிக்கொள் என்று சொல்கிறார். இப்போ பையன் அவன்கிட்ட கேட்குறான், அந்த நீங்கள் வந்து குமரேசன் மாமா யார் என்று அந்த பையன் நினைவுபடுத்தி பார்க்கிறான். தஞ்சாவூரிலிருந்து பாண்டிச்சேரிக்கு பஞ்சம் பிழைக்க வந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள். இவருடைய தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பெட்டிக்கடை வைத்துக்கொள்ள அப்பா அவர்களை அனுமதிக்கிறார். அப்படிதான் குமரேசனுடைய வாழ்க்கை பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கிறது. ஒரு முறை அவர் வந்து பிரிட்டானியா பிஸ்கெட்டுக்கு ஒரு ஏஜென்ட்ஷிப் வருகிறது. 1 லட்ச ரூபாய் இருந்தால் அந்த ஏஜென்ட்ஷிப்பை நான் எடுத்து விடுவேன் என்று அப்பாட்ட சொல்கிறார். சேட்டுக்கிட்ட பணம் கேட்டேன், உள்ளூர்காரங்களை யாராவது ஜாமீன் போட சொல்லுங்கள், கொடுக்குறேன் என்று சொல்கிறார். அப்பா சொல்கிறாரு, எப்போ சேட்டு உள்ளூர்காரனை ஜாமீன் போடுன்னு சொல்கிறானோ அப்பயே உன்னை நம்பலன்னு அர்த்தம், அதனால் உன் பெயரில் வேணாம், என் பேரில் நான் காசு வாங்கி தருகிறேன் என்று தன்னுடைய வீட்டை சேட்டுக்கிட்ட அடமானம் வைத்து காசு வாங்கி தருகிறார். அதற்கு பிறகு மளவென்று குமரேசனின் வாழ்க்கை உயர்கிறது. அவர் கார் வாங்கிவிட்டார், வீடு வாங்கிவிட்டார். ஆனால் இந்த 1 லட்ச ரூபாய் திருப்பி தர வேண்டும் என்று பலமுறை அப்பா ஞாபகப்படுத்தியும் அவரால் திருப்பி தர முடியவில்லை. எல்லா குற்றங்களையும் மௌனமாக அப்பா ஏற்றுக்கொண்டு திரும்பி வருகிறார். பையனும் அப்பாவும் வேறு எதுவுமே பேசாமல் வீட்டுக்கு வருகிறார்கள். ஒரு தோல்வியடைந்த மனநிலையில் அப்பாவும், ஒரு தோல்வியடைந்த எதையுமே பேச முடியாத மனநிலையில் மகனும் வீட்டுக்கு வந்து உட்கார்கிறார்கள். ஒரு இலை போட்டு சாப்பிட போகும்போது வீட்டுக்கு முன்னால் ஒரு கார் வந்து நிற்கிறது. அப்பா எழுந்து வெளியே பார்க்கிறார். குமரேசனின் மனைவி அந்த காரில் இறங்கி வருகிறார். கழுத்து நிறைய நகை போட்டு கொண்டிருக்கிறார், கை நிறைய வளையல்கள் போட்டு கொண்டிருக்கிறார். சாப்பிடுவதற்கு முன்னால் அவர் அப்பாவை தனியாக அவங்ககிட்ட பேசுகிறேன்னா என்று ஒரு அறைக்கு அழைத்து போகிறார். அந்த அறையில் அந்த அம்மா அழுகிறாள். இந்த வாழ்க்கை நீ கொடுத்த பிச்சைனா என்று ஆரம்பிக்கிறார். இந்த நகைகள், நான் என்னுடைய இந்த லைஃப் எல்லாமே உன்னுடைய காலடிக்கு சமம், அதனால் எனக்கு இதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியவில்லை. ஒரு நகையாக கழட்டி அந்த டேபிளில் வைக்கிறார். இதெல்லாம் வச்சு இது 1 லட்ச ரூபாய் வருமானு தெரியலனா, ஆனால் இதான் என்னால் செய்ய முடிந்ததுன்னு அப்பா சொல்கிறாரு. குமரேசனை விட நீ என்னை அவமானப்படுத்துகிறாய், தயவுசெய்து இந்த நகைகளை எல்லாம் எடுத்து போடு என்று சொல்லி அவர்களை தேற்றி, அவளுக்கும் ஒரு இலை போடு என்று அந்த வீட்டில் 2 பேரும் சாப்பிட்டுட்டு வெளியில் வரும்போது இருட்டி விடுகிறது. இருட்டுகிற போது பிரபஞ்சன் எழுதுகிறார்,
அப்பா அந்த குமரேசன் மாமா மனைவியை பார்த்து சொல்கிறார், நம்ம 2 பேரும் இருட்டில் நிற்கிறோம், விடியாமலா போய்விடும் என்று கேட்கிறார். எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் ஒரு கட்டத்தில் இருட்டில் நிற்கிறது நண்பர்களே. ஆனால் என்றைக்கும் விடியும் என்கிற நம்பிக்கை தான் மனித வாழ்க்கையை நகர்த்துகிறது.